வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது Airbnb. இவங்க ஆன்லைன்ல வந்து ஒரு புக்கிங் சைட் தான் அவங்க பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஹோட்டல், ரிசார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு புக்கிங் சைட்ஸ் தான் பண்றாங்க. டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வராங்க. ஸோ இப்போ இவங்களுடைய கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக தான் வருது. ஏன்னா பிஇ வந்து 30.60ஆகவும் பிபி 9.37ஆகவும் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ 25க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சொல்லுவோம். பிபி 5க்கு மேலே போச்சுனாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். எப்போ வந்து நமக்கு இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் நம்ம கொண்டு வருவோம். பட் இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து ஆவரேஜாக இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்கு. தென் கிராஸ் மார்ஜின் நல்லா ஹையாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி நெட் மார்ஜினும் நல்லா எடுக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் ஹையாக தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடிக்குவேட் லெவல் வந்து கீப் அப் பண்ணுறாங்க. தென் சால்வன்சி ரேஷியோவும் நல்லா ஹையாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கம்பெனி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 13.5, ஃபேர் ப்ரைஸ் 35.68, ஃபேர் ப்ரைஸுக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.35ங்கிற ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட தான். குமுலேட்டிவ் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா 4.19. இது 4 குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்துட்டதுனால இபிஎஸோட டிடிஎம், குமுலேட்டிவ் இபிஎஸோட டிடிஎம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போ 4.19 இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.05. அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது 1.05. எக்ஸிட் ஆக போகிறது வந்து 0.41. ஸோ இப்போ இவன் 1.05ங்கிற இந்த ரேஞ்சை எடுத்தான் அப்படின்னு சொன்னாலே இவனோட டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள நமக்கு போகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து நமக்கு பார்த்தோம்னா 1.21 வருது. அப்போ எக்ஸிட் ஆக போகிறதும் பார்த்தோம்னா 0.87. அப்பவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் குவார்ட்டர்ல தான் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா ஜோல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு ஆக்சுவல் ரிசல்ட் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை பீட் பண்ணி கொண்டு வந்துட்டானாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நார்மல் ட்ரேடிங் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்தோம்னா 51 ரூபாயிலிருந்து 74 ரூபா தான். 51க்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா 43ல சப்போர்ட் எடுக்காம போயிட்டான்னா 28 டு 17 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள ஓடியாந்துரும். ஸோ இப்போ இவன் வந்து இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இவன் ஓடிட்டு இருக்கிறான். அப்போ எக்ஸ்போனன்ஷியல்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸ்போனன்ஷியல்ல வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல நம்ம R1 R2 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நேரடியாக சார்ட்ல பார்ப்போம். இப்போ சார்ட்ல வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க கீழே இருந்து நம்ம பார்த்து போயிடுவோம். S1 வந்து 27 ரூபாயிலேருந்து 30 ரூபா, பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 43 ரூபாயிலேருந்து 98 ரூபா. அப்போ 43 ரூபாங்கிறது பாட்டம், பிரேக் பாயிண்டோடைய ஜோனோட பாட்டம் ப்ரைஸ். 43லேருந்து 47 அதோட மிட் ப்ரைஸ். இதுதான் ஆக்சுவலாக பிபி. பிரேக் பாயிண்ட் வந்து 64 ரூபாயிலிருந்து 69. இதோட ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா 91லேருந்து 98. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இவன் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். R1ங்கிறது 124லேருந்து 130, R2 215லேருந்து 228, R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 167லேருந்து 177. இப்போ இவன் வந்து R1 தாண்டி மிட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டான். மிட் பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாம திருப்பி R1 கீழே கட் பண்ணியிருக்கிறான். இந்த கரெக்ஷன் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் பிரேக் பாயிண்ட் லெவலில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அதுக்கும் கீழே இறங்குறான்னா S1 வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ப்ரைஸோட லெவல். மேலே உடச்சு போயிட்டான், நல்ல ரிசல்ட் வந்துருச்சு, மேலே உடச்சு போயிட்டான்னா R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இதில் நம்ம இதை மாத்திரமே நம்ம வந்து பார்க்க, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேர்த்து பார்க்கணும். அதனால நான் இப்போ இதை ஹைட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து மேலே வந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று வரையணும். மேலே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி கீழேயும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இது ரெண்டும் கன்ஜெக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்டையும் நம்ம போட்டோம். இப்போ இவன் மிட் பாயிண்ட்டை உடைச்சு ஒரு புல் பேக் வச்சு திருப்பி இவன் மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை உடைச்சு ஒரு புல் பேக் வச்சான்னா தான்
R2 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேலே இவன் போனோம். இப்போ பாட்டம்ல இங்க சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்து இவன் திருப்பி இங்க போயிட்டு இதுக்கு மேல போய் இப்படி ஒரு புல் பேக் எடுக்கணும். இல்லாட்டி மேல வரைக்கும் தட்டலாம். போயிட்டு ஒரு புல் பேக் எடுக்கணும். திருப்பி மேல ஏறணும். ஒரு புல் பேக் எடுத்து இப்படி மேல போனான்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மிட் பாயிண்ட் லைனான அந்த இடத்த உடைக்க மாட்டாம எகைன் திருப்பி பாட்டம் லைனை டச் பண்ணியிருக்கலாம். பாட்டம் லைனை உடைச்சிட்டான்னாக்க எப்படி நம்ம அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக் வைக்கிறோமோ அது மாதிரி பாட்டம் லைனை உடைச்சிட்டான்னாக்க இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சு. அதனால கீழே டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமாகுது. இப்ப இவன் கீழே உடைச்சான்னா இந்த பாட்டம் லைனை கீழே உடைச்சான்னா பாட்டம் லைன்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் நமக்கு இங்க R1 இருக்கு. இதை கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட் ஆன 43ல இருந்து 98 அப்படிங்கிற ஜோனோட ரேஞ்சு. அதுல பர்டிகுலரா 64ல இருந்து 69 அது கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனை உடைச்சிட்டாலே S1 27 டு 30க்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் தான் இந்த ட்ரெண்ட் லைனோட ஹைட்டாகவும் இருக்கு. இப்போ இந்த ஹைட்டை உடைச்சிட்டான்னா R2 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ இன்னொரு பாத் நம்ம பார்த்தோம்னா இங்க இருந்து இப்படியே மேலே ஏறி R2 வரைக்கும் போயிட்டு திருப்பி புல் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா R3க்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ல என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், அப்டேட் பண்ணுவோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.